ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது matrimony.com அப்படின்ற கம்பெனி பற்றி தான். ஸோ நம்ம இனிஷியலாக இந்த கம்பெனியோட வெப்சைட் போய் பார்க்கலாம். அவங்க என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஓகே, எத்தனை டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்குன்றது பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக் பண்ணலாம். தென் பேலன்ஸ் ஷீட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் செக் பண்ணலாம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வாங்கலாமா வேணாமா, அதோட ப்ரைஸ், ஓகே, அதோட வேல்யூவேஷன் அப்படின்றதையும் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்களோட வெப்சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ matrimony.com அப்படின்ற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இந்த நேம் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயர் 2000லேயே இவங்க இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபினான்ஸ் அப்படின்றத தாண்டி பார்த்தீங்கன்னா இல்லை மார்க்கெட்டிங் அப்படின்ற ஐடியாவும் பார்க்கலாம். இதில் எப்படி இவங்க பியூட்டிஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்த matrimony.com தான் பார்த்தீங்கன்னா பாரத் matrimony.com அதோட ஓனரும் இவங்க தான். எலைட் மேட்ரிமோனி அப்படின்றதுக்கும் இவங்க தான் ஓனர். அதுக்கப்புறம் ஜோடி ஆப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்களாம். வெட்டிங் பசார் ஒன்று வச்சிருக்காங்க. மண்டப்.com அண்ட் ஹாப்பி மேரேஜஸ் அப்படின்றதெல்லாம் வச்சிருக்காங்க இவங்க. ஸோ இதில் எலைட் மேட்ரிமோனியோட வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் டிவி கமர்ஷியல் நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறைய ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. எலைட் மேட்ரிமோனி இது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் கொஞ்சம் ரிச்சாக இருக்கவங்க அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மேட்ரிமோனி சைட் மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது தவிர்த்து அவங்க வேறு என்னென்ன மேட்ரிமோனி சைட் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுது. ஸோ பெங்காலி மேட்ரிமோனிலேருந்து, அசாமிலேருந்து, பீகாரி, குஜராத்தி, ஹிந்தின்னு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மேட்ரிமோனி சைட் வச்சுருக்காங்க. மராத்தி, மார்வாடி, ஒரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க போல இருக்குது. இது தவிர்த்து ரிலிஜன் பேஸ்ட் வெப்சைட் வச்சிருக்காரு. புத்திஸ்ட் மேட்ரிமோனி, கிறிஸ்டின் மேட்ரிமோனி, ஓகே, ஜெயின், அகெயின் முஸ்லீம், சீக் அப்படின்றத வச்சிருக்காங்க. இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்க்ளூசிவா சில வெப்சைட்ஸும் வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் மேட்ரிமோனி, ஸோ டிஃபென்ஸ்ல இருக்கவங்களுக்காகவும், டிவோர்சி மேட்ரிமோனி, ஓகே, எலைட் மேட்ரிமோனி, மங்லிக், ஓகே, செவ்வாதோஷம் தான் அவங்களுக்கு ஒரு மேட்ரிமோனி வெப்சைட்டும் வச்சிருக்காங்க போல இருக்கு. இது தவிர்த்து வெட்டிங் பசார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வெப்சைட் என்ன வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வெண்டார்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ யாருன்னா மேரேஜ் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட், பிளானர்ஸ், டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரியும் ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் வெட்டிங் பிளானிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதும் வச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்தும் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இவங்களோட பிரேக்கப் தெரியல, எந்த செக்மெண்ட்லேருந்து எவ்வளோ இன்கம் வருதுன்றது நம்ம பிரேக்கப் நமக்கு தெரியல. நம்ம அதுக்கு பார்க்கவும் பெருசாக வேணாம். ஓகே, இது வந்து மண்டப்.காம்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ மண்டபம் வந்து புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்க கிட்ட இருந்து அதை கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி தியேட்டரில் நம்ம வந்து சீட்ஸ் புக் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து மண்டபங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க பொழுது நம்ம அவங்க கிட்ட இருந்து மண்டபத்தையும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி மேட்ரிமோனி. ஓகேங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த விஷயம். ஏன்னா கம்யூனிட்டி மேட்ரிமோனி பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் வைஸாக, ஓகே, இல்லை காஸ்ட் வைஸாக இருக்கிறது தான் கம்யூனிட்டி மேட்ரிமோனின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டி மேட்ரிமோனியில் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 300 கம்யூனிட்டிஸ் இவங்க கிட்ட தனித்தனி வெப்சைட்டாக இவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், செட்டியார் மேட்ரிமோனி.காம்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, சிலதெல்லாம் நமக்கே பேர் கூட தெரியாது. சம்பரம் மேட்ரிமோனின்னு இருக்குது. இது எதனா ஒரு பர்டிகுலர் பீகாரில் இருக்க ஒரு ஜாதியாக இருக்கும் போல இருக்குது. ஓகே, சசா மேட்ரிமோனிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட இது மாதிரி பாருங்கள், இவங்களோட வெப்சைட்டில் நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ சப் வெப்சைட்ஸ் இருக்குன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா 340 வெப்சைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இவங்ககிட்ட சப் வெப்சைட்டாகவே இருக்குது. அதாவது காஸ்ட் வைஸ் வெப்சைட்டுக்கு. ஸோ ஏலேருந்து, ஓகே, இங்கே பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி ஆர் சப்காஸ்ட். ஓகே, அது காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயினே இருக்குது பாட்டு. கிட்டத்தட்ட வீல தான் முடியுது. ஓகே, காஸ்ட்டுங்களே நம்ம ஊரில் வீல தான் முடியுது போல இருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோ வச்சிருக்காங்க. சாரி, ஒய்ல முடியுது. யாதவா, எல்லப்பூ அப்படி சொல்லிட்டு முடியுது. இது தவிர்த்து எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட்ஸும் வச்சிருக்காங்க. அதர் மேட்ரிமோனி வெப்சைட்ஸும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ட்ரானரியா பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த வகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்மெண்ட் பண்ண முடியுமோ ஒரு ப்ராடக்ட்டை, அந்த மாதிரி அவங்க பியூட்டிஃபுல்லாக செக்மெண்ட் பண்ணிட்டு இவங்க வச்சிருக்காங்க இவங்களோட வெப்சைட்டில். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இவங்க ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கவர் பண்ணுது. மேட்ரிமோனி, ஆப்பு, வெட்டிங், மண்டபம்னு சொல்லிட்டு இது நிறைய விஷயங்களை இது கவர் பண்ணுது. ஓகே, ஸோ இவங்களோட மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இவங்களோட
கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னதான் நம்ம கம்பெனி நடத்தினாலும் கடைசியில் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் ஃபுல்லாகவே அடங்கியிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் P&L ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ P&L ஓகே, இவங்க சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 5 இயர் சேல்ஸே பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஒரு 2020லேருந்து பார்க்கலாம். ஏன்னா 2021 வந்து கோவிடால அஃபெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம 2020லேருந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல அஃபெக்ட் ஆகாத ஒரே கம்பெனி போல இருக்கு. ஓகே, ஸோ ஏன்னா நீங்கள் இதை இங்கேயே பார்க்கலாம். ஸோ கோவிட் போது பாருங்க 2019 348, அதுக்கப்புறம் 372. கோவிட் இயர் வந்து ஆக்சுவலி 2021 அதில் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினலாக 378 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆனால் நமக்கு அது தேவையில்லை. நமக்கு என்ன ரொம்ப தேவைன்னா எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. ஓகே, சேல்ஸ் பாருங்க 372லேருந்து 78, 434, 456, 481, 456ன்னு இருக்கு. ஓகே, இதுல என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா இந்த லாஸ்ட் இயர். ஓகே, இந்த லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் வந்து பேடா இருக்கு. ஓகே, ஏன்னா சேல்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிருக்கு. 456 தான் இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னால சேல்ஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கானா அதுவும் ஒன்றும் பெருசா இல்லை. ஏன்னா 372. ஓகே, இல்லாட்டி நீங்க வந்து இயர் ஓகே நீங்க இந்த இயர் எடுத்துக்கோங்க. 372ல இருந்து 456 அப்படின்றது எவ்வளவு ஸ்பீட்ல growth அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒன்றும் பெருசா இல்லை. ஓகே, ஸோ நம்ம இங்க சும்மா இங்க போடலாம் எவ்வளவு growth இருக்குன்னு. சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் ஓகே கால்குலேட்டரே போட்டு பார்க்கலாம் எவ்வளவு இருக்குன்னு. ஓகே, 456, 372, 456 divided by 372. ஓகே, ஸோ போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 22% கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ நமக்கு இங்கேருந்து ஒரு 22% கிடைக்குது. ஆனால் அது எவ்வளோ இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸ். ஓகே, 5 இயர்ஸ் தான். ஸோ 22% வந்து சேல்ஸ் 5 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு 4% தான் அவங்க சேல்ஸே இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து டெட் ஸ்லோ. இந்தியன் எக்கானமியே வந்து பார்த்தீங்கன்னா 7% க்ரோத் ஆகுது. அந்த க்ரோத்ல கூட இது இல்லை. ஓகே, இது பிலோ ஆவரேஜ் க்ரோத்ல தான் இருக்கு சேல்ஸ் க்ரோத். ஸோ அதில் ஒன்றும் பெருசாக இல்லை சேல்ஸ் க்ரோத்ல. அது நீங்க இங்க போனீங்கனாலும் அவங்க அதை தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்க பாருங்க உங்களுக்கு. ஓகே, 10 இயர் growth வந்து பார்த்தீங்கன்னா 7% இருக்கு. 5 இயர் growth 4%, 3 இயர்ஸ் growth வந்து 2% தான் இந்த கம்பெனிக்கு இருக்கு. அதுலயும் லாஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் சேல்ஸ் growth டவுன்லயே போயிருக்கு. ஓகே, ஸோ இதுவே ஒரு பேட் விஷயம். ஓகே, இது தவிர்த்து இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் போல இருக்கு. ஏன்னா 45 தான் இருக்கு, கரெக்டாக 10%. ஓகே, ஸோ ஓகே, ஸோ உங்களோட இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10% தான் இருக்குது. 10% ஓகேஷ் தான். ஆனால் அட்லீஸ்ட் ஃபாஸ்ட்டாவது க்ரோ ஆகணும். ஆனால் சேல்ஸே வந்து 4%ல க்ரோத் ஆகும்போது நெட் ப்ராஃபிட் மட்டும் வேகமாலாம் போகாது. அதுவும் பார்த்தீங்கன்னா 40 இருந்தது, அது டேரெக்டாக மேக்ஸிமம் 15 எடுத்துக்கலாம். ஓகே, அதுவும் குறைஞ்சி இந்த வருஷம் 45 ஆயிடுச்சு. ஸோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம்னா ஒரு இதுவும் திருப்பி 22% தான் இருக்கும். இதோட க்ரோத்துமே இதோட ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா ஓகே சாரி ஓகே இதோட ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் குரோத்துமே என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம ஒரு 4% தான் சொல்ல முடியும் பெர் ஆனம். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ 4% தான் இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் குரோத்தும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, ஏன்னா நல்ல விஷயம் இருக்கா இந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஓகே, ஸோ இவங்களோட மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, அப்படின்னா இவங்க வந்து கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்காம இருக்கு. ஓகே, இதுவும் வந்து ஒரு பேட் திங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிற இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல டெப்ரிசியேஷனே 29 போயிடுது. அதர் இன்கம்ல இருந்து அவங்க ஒரு 34 வருது. ஓகே, சரி நமக்கு அதர் இன்கம் என்னன்னு தெரியல. ஆனால் அதர் இன்கம்ல இருந்து தான் வரா மாதிரி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுல டெப்ரிசியேஷன் இவ்வளோ இருக்கலாமா அப்படின்றதும் ஒன்றா செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட் தான் போகணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஈக்விட்டி கேபிட்டல். ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ்ல ஈக்விட்டி கேபிட்டல் அவங்க எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணல. அது ஆக்சுவலி ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, புதுசாக வந்து ஷேர் இஷ்யூ பண்ணாமல் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராஃபிட் இந்த கம்பெனிக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பாரோயிங்ஸ் இந்த கம்பெனி வாங்குறது இல்ல. ஓகே, பாரோயிங்ஸ் இந்த கம்பெனி பாரோயிங்ஸே 50 தான் வச்சிருக்காங்க. அதனால தான் 10% வட்டி போட்டா 5க்கு வந்து நிக்குது இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்படின்னா பாரோயிங்ஸ் ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, ரொம்ப கம்மியா இருக்கு.
இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஐட்டம் வந்து இதுதான். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஏன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ன்றது ஒண்ணும் பெருசா இல்ல இந்த கம்பெனில. நடுவுல கொஞ்சம் வருஷம் தான் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அதிகமா இருக்காம இருக்கு இந்த இயர்ல. மத்தபடி ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஆனா, என்ன இதுல டவுட்டா இருக்குன்னா, 85 ஃபிக்ஸ்ட் அசெட்ன்னு இருக்கும்போது, எப்படி டெப்ரிசியேஷன் 29 அப்படின்னு இருக்குதுன்றது தான் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா, நீங்க சும்மா கால்குலேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இங்க ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ நம்ம இங்க கால்குலேட் பண்ணலாம். ஓகே. தி 29 depreciation on top of ஓகே ஆன் டாப் ஆஃப் ஓகே போன வருஷத்தோட அசெட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா 90 தான் இருக்கு. ஓகே. ஸோ போன வருஷத்தோட அசெட்ஸ்ல இப்படி போட்டோம்னா இன்டூ 100 போட்டோம்னா 1/3 32% இருக்குங்க. 32% வந்து டெப்ரிசியேட் ஆகுமா அப்படின்றது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஸோ இது டெப்ரிசியேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹையா இருக்கு. ஓகே. இந்த டெப்ரிசியேஷன் ரொம்ப ஹையா தான் இருக்கு. கம்பேர்ட் டு அவங்க வச்சிருக்க அசெட்டுக்கே. ஓகே. ஸோ இது தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நிறைய பண்றாங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவல்ல இந்த கம்பெனியால பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டே கம்மியா இருக்கும்போது, இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதர் அசெட்ஸ் இருக்கு. ஸோ அதர் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதர் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, கேஷ் வச்சிருக்காங்க. ஸோ 64 crore கேஷ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நெனச்சா, இவங்களால பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட்ட பே பண்ண முடியும். அவங்களால சேலரி பே பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு அசெட் வாங்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாரி எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா, அவங்ககிட்ட சாலிடா கேஷ் நல்லா சாலிடா 64 crore இருக்கு. இந்த கம்பெனில பேலன்ஸ் ஷீட் இது எல்லாமே ஓகேஷா இருந்தாலுமே, இதுல பெரிய ஹெட்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத் தான். இந்த சேல்ஸ் குரோத்த வச்சுன்னு, ஓகே நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்க போடுற இன்வெஸ்ட்மென்ட்டும் இவ்வளோ தான் உங்களுக்கு ரிட்டர்ன் தரும். ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் வரும். ஓகே. இயர் ஆன் இயர் வந்து ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். ஓகே. ஸோ ஒரு 5% தான் ஏறும். ஓகே. அப்படிதான் போகும் போல இருக்கு இதுக்கு. ஸோ இந்த கம்பெனியோட சம்மரி பண்ணலாம். சேல்ஸ் குரோத் ரொம்ப ஸ்லோ. ஓகே. டெப்ரிசியேஷன் ரொம்ப ஹை. இன்ட்ரெஸ்ட் இல்ல. பாரோயிங்ஸும் இல்ல. நெட் ப்ராஃபிட்டும் கம்மி தான். ஓகே. அது நெட் ப்ராஃபிட் 10%ன்றது கூட ஓகே. ஆனா அது குரோத் ஆகுற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆல்மோஸ்ட் ஃபிளாட் அப்படின்ற மாரி இருக்குது. ஷேர் இஷ்யூ பண்ணல இவங்க. ஓகே. பாரோயிங்ஸ் கம்மியா தான் வச்சிருக்காங்க. அசெட்ஸ் கம்மி பண்ணின்னு இருக்கிறாங்க. ஓகே. அத விட வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் ஏறுது. அது என்ன இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு தெரியல. கேஷ் இவங்க சஃபிஷியன்ட்டா வச்சிருக்காங்க. ஸோ இவங்களால ஈஸியா எக்ஸ்பென்சஸ்லாம் பே பண்ண முடியும். இவங்க லிக்விடிட்டி ப்ராப்ளம்லாம் இல்ல. ஓகே. ஸோ ஒரு சில விஷயம் நல்லா பண்ணுவாங்க. ஆஸ் எ இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இந்த கம்பெனி நடத்த முடியுமானா, இவங்க அப்படியே நடத்தினே இருப்பாங்க. இது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல இந்த கம்பெனில. ஏன்னா பேலன்ஸ் ஷீட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இதுல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வருமா? அதுதான் இந்த கம்பெனியோட பெரிய பிரச்சனை. ஓகே. ஏன்னா உங்களுக்கு பெருசா ரிட்டர்ன் ஏன்னா கம்பெனிக்கு ப்ராஃபிட்டே ஏறாத போது எப்படி ஷேர் பிரைஸ் ஏறும்? ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஏறணும். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஏறணும். ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு பிரைஸ் ஏறும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் இந்த கம்பெனியோட ஷேர் சார்ட்ட பார்க்கல நான் இதுவரைக்கும். ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனியோட ஷேர் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் இருக்கும். லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஃப்ளாட்டா இருக்கும். பார்க்கலாம். ஓகே. செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ம். ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனிக்கு ஷேர் பிரைஸ் வந்து ஃப்ளாட்டா இருக்கணும் 5 இயர்ஸ்க்கு. இந்த ஒரு இடம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஹையரா போயிட்டு இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு 600, 700 ரேஞ்சில தான் இது ஆக்சுவலி ட்ரேட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 600, 700 ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகுது. அது உங்களுக்கு கிளீனா இங்க தெரியுது பாருங்க. ஓகே. இந்த இடத்த பிரீச் பண்ண மாட்டுது ஷேர் பிரைஸ். ஓகேங்களா? லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. அதே மாரி மேக்ஸிமம் அது வந்து ட்ரேட் ஆவுற ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயின்னு இருக்கு. ஓகேங்களா? இல்ல ரொம்ப மேக்ஸிமம் வச்சீங்கன்னா கூட, இந்த ரேஞ்சுக்கு மேல அது தாண்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ 500 டூ 800க்குள்ள தான் அது மேக்ஸிமம் சுத்தின்னு இருக்கு இந்த கம்பெனி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ் பெருசா குரோத் இல்ல. அப்படி இல்லாத போது இந்த ஷேர் பிரைஸ் மட்டும் எங்க போ முடியும்? ஓகே. ஸோ இந்த கம்பெனியோட நீங்க லாங் டெர்ம் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்தீங்கனாலும், ஓகே லாங் டெர்ம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 10 இயர் ஓகே மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா 10 இயர் ஓகே எவ்வளோ இருக்குன்னு 2017 தான் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கனாலும் அதே ரேஞ்ச் பவுண்டரில தான் இருக்கு. அதே ரேஞ்ச் பவுண்டரில தான் அது போயின்னே இருக்கு. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல அது பிரேக்கும் ஆக மாட்டுது கீழ. ஆனா மேல போறதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. லாஸ்ட் 8 இயர்ஸாவே இந்த கம்பெனி இப்படி தான் மூவ் ஆயின்னு இருக்கு. இதுக்கப்புறமும் இந்த கம்பெனி ஃப்ளாட்டா தான் இருக்கும்ன்றது தான் என்னோட நேச்சர். ஓகே. பிஇ ரேஷியோ பார்க்கலாம் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு. ஒரு சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அப்புறம் அ விழுந்திருக்கு. ஓகே. ஸோ அதுக்கு அது கோவிட் போது விழுந்திருக்கு போல இருக்கு. நீங்க கோவிட் டைம நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலும், கோவிட நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலும், அப்படி பார்த்தீங்கன்னா கூட இந்த இபிஎஸ் வந்து இந்த இந்த லைன்லயே தான் இருக்கு. ஃப்ளாட்டா இருக்கு பாருங்க அப்படியே. ஓகே. ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃப்ளாட்டா இருக்கு. இங்க மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் அப்படியே ஃப்ளாட்டா எங்கேயுமே ஏறாம இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஓரளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் நம்பியிருக்காங்க ஒரு டைம்லலாம்.
அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனியை பெர்ஃபார்ம் பண்ணுறது நம்பிக்கை உங்களுக்கு பெருசாக இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி ஷேரை நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட ஃபார் பெட்டர் ஷேர்ஸு மார்க்கெட்டில் இருக்குது. ஃபாஸ்ட் க்ரோத்து அண்ட் ஃபாஸ்ட் க்ரோத்தும் இருக்குது. ஃபாஸ்ட் க்ரோத்தும் இருக்கும், உங்களுக்கு ஹையர் நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இருக்குது. ஓகே, அது மாதிரி கம்பெனிஸும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ கைஸ். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸில் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.